சிவகங்கையை சேர்ந்த பரமேஸ்வரி என்ற பெண் கடந்த சில வாரங்களாக மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வந்தார். 5க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை என பல இடங்களில் சிகிச்சை மேற்கொண்டும் பரமேஸ்வரிக்கு மூச்சு திணறல் சரியாகவில்லை. நாளுக்கு நாள் மூச்சு விடவே சிரமப்பட்டு வந்தார். இந்நிலையில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்த பரமேஸ்வரிக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பரிசோதித்தனர் மருத்துவர்கள். அப்போது பரமேஸ்வரியின் நுரையீரலின் மூச்சு குழாயில் உலோக ஆணி போன்ற மெல்லிய பொருள் ஒன்று கிடப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து பரமேஸ்வரியின் நுரையீரலில் கிடக்கும் அந்த உலோகத்தை வெளியில் எடுக்க நவீன முறையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சை இல்லாமல் சிட்ராஸ்கோப் மற்றும் பிராங்காஸ்கோப் பயன்படுத்தி நுரையீரலின் மூச்சு குழாயை அடைத்துக் கொண்டு கிடந்த திருகாணியை வெளியே எடுத்தனர். அப்போதுதான் தெரிந்தது அது பரமேஸ்வரி அணிந்திருந்த மூக்குத்தியின் திருகாணி என்று. பரமேஸ்வரி தூங்கும் போது அந்த திருகாணி கழன்று இருக்கலாம் என்றும், சுவாச காற்றின் இழுப்பு விசையில் மூச்சுக்குழாய் வழியாக அது நுரையீரலுக்கு சென்று தங்கியுள்ளது என்றும் மருத்துவர்கள் விளக்கினர். நவீன சிகிச்சை அளிப்பதாக சொல்லும் தனியார் மருத்துவமனைகளால் கூட முடியாததை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சிறப்பாக சாதித்து காட்டி ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றியிருப்பது பாராட்டுக்குரியது. பெண்கள் எப்போதும் அழகுதான். அந்த அழகிற்கு அழகு சேர்க்க மூக்கில் அணிந்த மூக்குத்தியால் பரமேஸ்வரியின் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது என்பதை சுட்டிக்காட்டும் மருத்துவர்கள், மூக்குத்தி அணியும் பெண்கள் அதன் திருகாணி மூக்குத்தியுடன் இறுக்கமாக பொருந்தியுள்ளதா என்பதை தினமும் உறங்கச் செல்லும் முன்பு பரிசோதித்துக் கொள்வது நல்லது என்று அறிவுறுத்துகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் மற்றும் வேல்ராஜ்.